மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வார வாரம் நிறைய பலன்கள், ராசி பலன்கள் தொடர்ந்து நம்ம ஐயா கணிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ துலாம்ல இருந்து மீனம் வரையும் பெண்டிங் இருக்கு. ஸோ அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கேட்டிருக்கோம். ஸோ இப்போ அதுக்கு படிக்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க. பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்தியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். மெட்ரோபிக் நேயர்களுக்கும் பக்தி தமிழ் நேயர்களுக்கும் கொரோனாக்குரிய ரசிகர்களுக்கும் அகஸ்தியர் இன்னைக்கு தான் சொல்லாங்க சார். அந்த துலாம்ல இருந்து மீனம் வரையும் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. துளாராசி அதையும் பர்டிகுலராக அவங்களுக்கு சித்திர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமே ஒரு பலமான வழி இருந்தது. நல்ல பலமாக செஞ்சிருந்தாங்க. சடனாக அஷ்டமாதிபதியில் குரு வந்ததுனால பணம் நின்றுடும். பெரிய தொகை வர வேண்டியது, ஒரு பெரிய இடம் விற்று அந்த பணம் வரணும், அந்த பணம் கையில் வராமல் இருக்கும். லாக் ஆகிடும். 2-3 தொகைகள் வரல, என்னடா அது ரொட்டேஷன் நல்லா இருந்தது, கையில் தொகை வரலன்னு ஒரு ஸ்டக்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுரும். அது இல்லாமல் முதுகு, கால், அது இல்லாமல் அவங்களோட தலபாரங்கள், ரத்தத்தில் சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் ரொம்ப கேட்கலாம். அஷ்டமாதிபதி வந்திருக்கிறதுலாம் கேட்கலாம். ஆனாலும் பஞ்சமாதிபதி சனி உட்காந்துருக்கனால ஒரு பெரிய பலன் கொடுக்குறான். 6ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்ததுனால ஒரு பெரிய யோகத்தையும் அதோட பலத்தையும் கொடுத்துருந்தா இருக்கா. இருந்தாலும் அந்த குரு சடனாக வந்தது எல்லாமே நின்று போயிடும். அதில் வேலையில் டிகிரேட் ஆகிடுவாங்க. வேலை ஒரு பொசிஷன் இல்லாமல் ஆகிடும். சடனாக பார்த்தீங்கன்னா அந்த வேலையே வேணாம், வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். வெளிநாட்டில் ஒரு வாழ்ங்க, வேலை விட்டுடலாம், புது இடத்துக்கு போயிடலாம், புது வழியான வரும், புது இடத்துக்கு டிராவல் ஆகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த டிராவல் ஆகக்கூடிய வழியும் கேன்சல் ஆகிடும். அதோட செயலும் இருக்காது. எதுக்கான ஒரு பலனும் இல்லாமல் ஒரு நிலைகள் ஏற்படும் அப்படின்றது சொல்றாரு. அதனால இது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதோட செயல்கள்லாம் இருக்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்றாரு. அது இல்லாமல் மக்கள் ரொம்ப கவனத்தில் இருக்கணும். இந்த துளாராசி நேரத்துக்கு அது பர்டிகுலராக சித்திர நட்சத்திரக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கு நோய்கள் ப்ராப்ளம் வந்தாலும் பெற்றோர் வழியாக சில ப்ராப்ளங்கள் ஏற்படும். பழைய இருக்கக்கூடிய நிலங்கள், பழைய இடங்களுக்கு சம்மந்தப்பட்டது, அது இல்லாமல் கோல்டு, தங்கம், அது பண்ணுறவங்க ரொம்ப நல்லா இருக்கணும். ஷேரில் இருக்கவங்க பணத்தை இழக்காமல் இருக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்களோட வழியை கரெக்டாக பண்ணிட்டு போனோம். ஏன்னா அஷ்டமாதி குரு எந்த நேரத்துலையும் இது பண்ணுவான்றது நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரியா இவங்க குரு பகவான் வணங்குறது நல்லது. தட்சிணாமூர்த்திக்கு கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணினே வரணும். ஒவ்வொரு வேலைக்கிழமையும் சுக்கிரன் மேல் நோக்கி போகிறான். மேல் நோக்கி செவ்வாய் இதுக்கு வர வரைக்கும், அதாவது கடகத்துக்கு வர வரைக்கும் 6 மாதத்துக்கு மேல் நோக்கி இருக்காரு. அதனால உலகத்தில் பணப்புழக்கங்கள் நிறைய மாற்றங்கள் வரும். ஆனால் பணப்புழக்கங்கள் ஏற்படும். அது இல்லாமல் பணப்புழக்கங்கள் சிலருக்கு கையில் பணம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுத்திக்கான. அதனால துளாராசிக்கு அந்த பணப்புழக்கங்கள் குறையத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமையான அர்ச்சனை பண்ணினே வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ரெண்டுமே நல்ல பலத்தை கொடுக்குன்றதை சொல்றேன். அதாவது பர்டிகுலரா விருச்சிக ராசினியர்கள், அதுவும் இவங்க இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வரும், ஒரு நிம்மதி இல்லாத வழி வரும். ஹெல்த் ப்ராப்ளம், முதுகு தண்டு, கால், அதாவது பெட்ரோல் வழியில் ஒரு இன்னல்கள் ஏற்பட்டுரும். பெரிய வழியாக வரக்கூடிய நிலைகள் எல்லாம், பெரிய தொகையாக இருக்கிறதெல்லாம் நின்றுடும். 2வது பணங்கள் போட்டு பணங்கள் நமக்கு கிடைக்காம இருக்கும். 2வது என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 2வது செயல்முறையாக வழி பண்ணலான்றதெல்லாம் நின்று. அது இல்லாமல் இவங்களுக்கு திருமண தடைகள் மட்டும் நீங்கும். அதுக்கான வழியில் கிடைக்கும். வருமானங்கள் கொஞ்சம் பெருக்கத்துக்கான வாய்ப்புகள் எடுத்து போக அதுக்கான வழியில் கொடுக்கும். ஆனாலும் அந்த குருவோட பார்வை 7ஆம் இடத்துல இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ரொம்ப பிரச்சனையை கொடுக்குறான். அதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டாதீங்க, பெரிய பணம் இழப்பு வரும். ஒரு தொகை வரணும், அது இல்லாமல் ஒரு இடம் விற்று அந்த தொகை வரலன்றது லேட் ஆக்குவாங்க. அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும். சில இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்து போடணும். ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு மாட்டிக்காதீங்க. ஷேர் மார்க்கெட்டே வேணாம். இந்த 1 மாதத்துக்கு மனசு மீதியாக எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் ஏறும், இவங்க போட்டுருக்க ஒரு செக்டர் எழுதாது. அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. வேலை ரொம்ப கேர்ஃபுல்லாக. வெளிநாட்டு பயணத்தை ரத்து பண்ணிக்கோங்க. பொதுவாக போங்க. மார்ச் மாதத்துக்கு வரும் போய் புதுசாக அவங்க ட்ரைனிங் எடுத்து அதில் வழி பண்ணுறது. கல்வித்துறைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதெல்லாம் பர்டிகுலராக பிஸ்னஸ் மேன்ஸ், அதாவது இரும்பு சம்மந்தப்பட்டது, அயன், அது இல்லாமல் கோல்டு, சில்வர், இதை பண்ணக்கூடியவங்களாம் கொஞ்சம் பொறுமையாக அதை பார்த்து செய்கிறது நல்லது. எல்லாத்தையும் நோக்கம் இருக்கணும். பெரிய பணம் இழப்பீடு இருக்கு, அதனால கேர்ஃபுல்லாக இருக்கு நல்லது. அதே நேரத்தில் சிவபெருமானுக்கு வழி பண்ண நல்லது. திருச்செந்தூர் கோயில் போங்க. வேலைக்கிழமையான முருகருக்கு அர்ச்சனை நல்லா. தனுசு ராசி ரொம்ப அருமையா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனை இல்லாம வாழ்க்கையை நடத்தலாம். புது வர்த்தகங்கள் ஏற்படும், புது தொழில்கள் ஏற்படும், புது வழியான வருமானங்கள் ஏற்படும்.
இவங்க போடக்கூடிய ஷேர் மார்க்கெட் நல்லாவும் இவங்க பண்ணக்கூடிய தொழில் நல்லாவும். ரெண்டாவது 3ஆம் இடத்துல சனி 4ஆம் இடத்துக்கு போகிறார், நல்ல யோகத்தை கொடுப்பார். அதே நேரத்தில் அங்கே இருக்க ராகு வந்து 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றார். அது இல்லாமல் 6ஆம் இடத்துல லக்ஷ்மி யோகம் குரு உட்கார்ந்து இருக்கார். இவங்களுக்கு 9ஆம் இடத்து பாக்கியாதிபதியில் நாணமும் கிடைக்கும். முன்னோர்கள் வழக்கு, முன்னோர் இடங்கள், எப்பயோ பிரச்சனையான இடங்கள் வலுவாக வந்தது, பெரிய இடமா விற்கக்கூடிய இடங்களும் பணங்கள் உருவாக்கட்டும். எந்த பணமும் ஈட்டினாலும் நிறைய வருமானங்கள் வரும். சுக்கிரன் 2, 3, 4ஆம் இடத்துக்கு போகிறார். இது 2, 3ஆம் இடத்துல இருக்கார், 4ஆம் இடத்துக்கும் போகிறார். அந்த மாதிரி இந்த மாதம் சில ஒரு பெரிய பலன்கள் அவங்களுக்கு காத்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பொலிவு, தெளிவு, தன்மைகள் இந்த தனுசு ராசிக்கு ஏற்பட்டும். பர்டிகுலராக பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்துக்கும் மிகப்பெரிய அளவில் இருக்குது. நல்ல ஒரு 3 நட்சத்திரத்துக்கும் இருக்குது. ஆனால் பூராணத்துக்கு உத்திராடத்துக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூட பணங்கள் கையில் பெறணும் அந்த நிலைமையில் இருக்குது. அது இல்லாமல் சிவன் பெருமான் பிரதோஷத்துக்கு வழிபாடு பண்ணுங்க. பௌர்ணமிக்கு வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் பௌர்ணமி சத்யநாராயண பூஜை பண்ணீங்கன்னா பெரிய பலன்கள் உங்களுக்கு காத்து. மகர ராசி அதுவும் உத்திராடத்துக்கு செலவேனா நல்லா இருக்கு. திருவோணத்துக்கு அதுக்கு மேலே நல்லா இருக்கு. அது இல்லாமல் இவங்களுக்கு அவிட்டம். ஸோ இந்த 3 நட்சத்திரமே ரொம்ப அழகாக இருக்குது. அது இல்லாமல் இந்த 3 நட்சத்திரமே பணம் கொட்டும், பண வழிகள் வரும், வருமானங்கள் வரும். அதாவது வார்த்தைகள் சொல்லக்கூடிய தன்மைகள் அவங்களுக்கு உத்தியாகும். அது இல்லாமல் செயல்கள் எல்லாமே நல்லா இருக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். பணங்கள் வந்து குவிஞ்சிடும். அது இல்லாமல் புது இடத்த வாங்கிட்டு போகணும், புது இடத்துக்கே போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். மன நிம்மதிகள் எதிர்பார்ப்பாங்க, அதுக்கான வழிகள் கிடைச்சிடும். அதே நேரத்தில் வேற ஊருக்கு பயணம் பண்ணுறது, வெளிநாட்டுக்கு போகிறது, புது விசா வாங்கக்கூடிய நிலைமைகள் எல்லாமே வெற்றியை கொடுத்துரும். காரணம் வந்து பஞ்சமத்தில் வந்து திரும்பவும் குரு போய் உட்காந்துட்டார். 4ஆம் இடத்துல குரு போய் பஞ்சமத்தில் போய் உட்காந்துட்டார். யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். 2ஆம் இடத்துல சனி அவங்களும் வழியை கொடுறான். ஏன்னா அவங்க வீட்டை விட்டு போகிறான் மார்ச் மாதம். அதில் ஒரு பெரிய பலன் வந்துடும். 2வது வந்து சில வழிகள் பார்க்கணும். இடுப்பு, கால், தலை பாரங்கள், தூக்கம் இருக்காது, கொஞ்சம் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது. ஸோ போக்குவரத்துக்கு வழி வரும். இவங்க முக்கியமாக வந்து திருநள்ளாறு போய் பரிகாரத்தை பண்ணிக்கிறது நல்லது. சனிமான் முன்னாடியே பண்ணிடுங்க. அந்த கூட்டத்தில் போய் மாட்டிக்க வேணாம், அதுவே பண்ணிடுங்க. அதில் குருவுக்கு நிவர்த்தி பண்ணிங்கன்னா நல்ல வழி வரும். இது இல்லாமல் ராகுக்கு இது கோயில் போனாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு உடல் உபாதைகள் மாறும். கும்பராசி அது அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், இவங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமே பலமாக இருந்தாலும் கொஞ்சம் குழப்பங்கள், செலவுகள் அதிகம், எதிர்பார்க்காத ஒரு செலவுகள் ஏற்படும், எதிர்பார்க்க பொருள் வந்து இதுவாயிடும், சின்ன சின்ன அடிகள் ஏற்பட்டு மனசு நிம்மதி இல்லாமல். அது இல்லாமல் இவங்க வந்து புது இடத்துக்கு போகணும், புது வழியாக வாங்கணும், வேற ஊருக்கு போகணுன்றதை ஒரு மாதத்துக்கு தடுத்துட்டு மார்ச் மாதம் சனி அவங்கள விட்டு போயிடணும் பாதத்துக்கு. அவங்கள விட்டு பாதத்துக்கு போகிறப்போ நல்ல வரும். அதனால இந்த 1 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக, பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க, கொடுக்கல் வாங்கல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பெரிய பணங்கள் வர வேண்டியது இருக்காது. கேஸ், கோர்ட் கேஸ் இருந்தால் கொஞ்சம் 1 மாதம் தள்ளி போடும், அப்புறம் வரும். டைவர்ஸ் கேஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வீட்டில் மக்கள் யாரை சேர்க்கணும், யாரை சேர்க்கக்கூடாது, அந்த மாதிரி நிலைமைகள் இருக்கிறது ரொம்ப நல்லது. எதிர்பார்க்காத விபரீதங்கள், தூரத்து ஒரு கெட்ட செய்திகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வரும். இவங்களுக்கு பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா தாய் வழியா இல்லை அவங்களுக்கு உடம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படலாம், இல்லை அப்பாவுக்கு ஒரு சில ஹாஸ்பிட்டல் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. அதனால மக்கள் ஒரு கவனமாக இருந்து வழி பண்ணுங்க. கண்டிப்பாக இவங்க வந்து வீட்லேயே வந்து ஒவ்வொரு சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணலாம். பக்கத்தில் இருக்க கோயில் அர்ச்சனை பண்ணுங்க, குரு வழிபாடு பண்ணுங்க. அது இல்லாமல் திங்கட்கிழமை சிவன் கோயில் பண்ணீங்கன்னா பெரிய பாதிப்புகள் குறைஞ்சு. மெயினா சனி ஜென்மத்துக்கு போறார் குரு ராசி, இது மீனராசி. மெயினா குரு ரொம்ப கவனமாக இருக்கணும். இடுப்பு கீழே கால், முட்டி, விரல்கள் சம்மந்தப்பட்ட சுகராக இருந்தால், யூரின் இல்லைன்னா வயிறு சம்மந்தப்பட்ட உடனே சூடாகி ரொம்ப ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்படுத்துகிறோம். ஒரு மருத்துவ செலவு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அவங்க போகிறதுக்குள்ள சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அங்கங்கே ஏற்படும். பெற்றோர் வழியாக சில உடல் உபாதைகள், பணங்கள் வந்து திருப்தி இருக்காது, செலவுகள் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும், ரொம்ப சண்டைகள் ஏற்படும். தீராத ஒரு கேஸ், கோர்ட் பிரச்சனைகள் பெருசாகிற மாதிரியே தெரியும். அதனால பண விரயங்கள் ஏற்படும். அது இல்லாமல் நமக்கு செய்யக்கூடிய போடக்கூடிய தொழில் அந்த பணம் இருக்காது. அரசியல்வாதியாக இருந்தால் உடல் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைஸ்லாம் பார்க்கறது நல்லது. இப்போயே பிளட் செக்அப் பண்ணி அதுக்கான வழி பண்ணுங்க. அதெல்லாம் சூட்டு தன்மையில் தாங்க முடியாது, ஏதோ ஒரு வழியில் வரலாம். அது இல்லாமல்
இவங்களுக்கு வந்து குரு பாதகமாக இருந்தாலும் பலன் இல்லாமல் போது ஜென்மத்தில் திரும்ப ஜென்மத்திலேருந்து இவர் வந்து பிரிஞ்சிடுறாரு. நமக்கு வந்து ராகு பிரிஞ்சு திரும்ப விரையாதிபதி ஆகிறார். அந்த விரையாதிபதி அவருடைய பரிணாமத்துக்கு வர சொல்ல ஒரு மனசு சஞ்சலங்கள் ஏற்படும், தூக்கம் இருக்காது, தலைபாரங்கள் ஏற்படும். அதனால டோட்டலாகவே அவங்களுக்கு வந்து வழி இது நல்ல பர்டிகுலராகவே ஒரு 1 இயருக்கு நல்லது இருந்தாலும் இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லது. கல்வித்துறைக்கு ரொம்ப உஷாராக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பணம் போட்டால் வராது. 2வது செயல் இருக்காது. உடல் உபாதைகளை பார்த்துக்கிட்டு மற்ற வேலையெல்லாம் பண்ணுங்க. ஸோ அதனால ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்நியமாக போகிறதுக்கு என்ன வழியோ இல்லை பெருசாக வாக்குவாதம் போட்டு சண்டை போட்டு பெருசாக்காதுங்க. அதாவது வீடே அல்லோகலமாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியா நினைக்க வேண்டாம். அதுக்கான வழி வரும். இவங்க வந்து தட்சிணாமூர்த்திக்கு நல்லது. காலாஸ்திரி போயிட்டு வாங்க. காலாஸ்திரியில் உள்ள வந்து சனி பகவான் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு சனி பகவானுக்கு அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. ராகுக்கு ஒரு பரிகாரம். 2மே உங்களுக்கு பிரச்சனை தீரும். வயிற்றில் வந்து உட்கார்றாரு. ஸோ நடுப்பாதியில் மத்தியில் உட்கார்றதுனால கொஞ்சம் வயசானவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹெல்த் விஷயம் ஏஜ் இருக்கவங்களுக்கு ப்ராப்ளங்கள் ஏற்படலாம். ஆனால் சின்ன வயசாக இருக்கவங்க வாகனம் ஓட்டுறது வண்டி ஓட்டலாம். இந்த 1 மாதத்துக்கு கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இந்த பரிகாரம் பண்ணாவே ரொம்ப சிறப்பு சார். 6 ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதில் ஒரு சில ராசிகள் வந்து ஆவரேஜ் இருக்குது, ஒரு சில ராசி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மீண்டும் வந்து ஒரு நல்ல தருணத்தில் ராசி பலனோட சந்திப்போம் சார். வணக்கம். 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 மெட்ரோபிக் நாயகிலும் கோடானுக்கோடி ரசிகர்களும் அகஸ்தியர் இன்னும் நிறைய சொல்வார். வணக்கம்.